இந்தியாவின் முதல் அதிநவீன குகு டென்டல் கிளினிக் பிரம்மாண்ட துவக்க விழா நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. பல் மருத்துவத் துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவின் முதல் சிபிசிடி ஒருங்கிணைக்கப்பட்ட 3D ஃபேஸ் ஸ்கேன் இம்ப்ளான்ட் சென்டர் கோவையில் துவங்கப்பட்டது. குகு டென்டல் கிளினிக்ஸ் நிறுவனத்தின் இந்த புதிய கிளை உலகத்தரம் வாய்ந்த நவீன தொழில்நுட்பங்களுடன் உங்கள் புன்னகையை அழகாக்கும் உன்னத நோக்கோடு களமிறங்கியுள்ளது. இந்த திறப்பு விழாவில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த புதிய மையத்தை திறந்து வைத்தார். உங்கள் புன்னகை எங்கள் உறுதிமொழி என்ற தாரக மந்திரத்துடன் துவங்கப்படும் இந்த கிளினிக் கோவை சாய்பாபா காலனி ராஜா அண்ணாமலை ரோட்டில் உள்ள அப்ஸ்டைல் ஸ்டோர்ஸ் கட்டிடத்தின் முதல் தளத்தில் அமைய பெற்றுள்ளது. பல்மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் முகம் சார்ந்த சீரமைப்பு சிகிச்சைகளுக்கு 3D ஃபேஸ் ஸ்கேன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவது இதுவே இந்தியாவிலேயே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குகு டென்டல் கிளினிக்ஸ் இயக்குநர்கள் டாக்டர் காயத்ரி ராஜு, டாக்டர் பூர்ணேஷ் கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் குகு டென்டல் கிளினிக்லேருந்து டாக்டர் பூர்ணேஷ், டாக்டர் காயத்ரி இந்த மீட்டிங்கில் இணைஞ்சிருக்கோம். எங்களோட மேடம் திவ்யா கணேஷ் மேடமும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் லான்ச்சுங்க. நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D ஃபேஸ் ஸ்கேன் இன்டெகிரேட்டட் சிபிசிடி மிஷின் இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் முழு பல்லை இழந்து வர்றவங்களுக்கு இதே சென்டரில் நம்ம 3D ஃபேஸ் ஸ்கேன் மூலயமாவும் சிபிசிடி மூலயமாவும் ப்ரிசைஸான இம்ப்ளான்ஸ் கொடுத்து அவங்களோட ஃபிக்ஸட் டீத்து கொடுக்க முடியுங்க. நிறைய பேர் பல்லை இழந்து சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்தியாஸ் டாப் டெக்னாலஜியோட நம்மளால பெஸ்டான ரிசல்ட்ஸ் நம்மளால கொடுக்க முடியுதுங்க. ஓகே, இதில் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சிபிசிடி மிஷின். சிபிசிடிங்கிறது எலும்புகளையும் தாடைகளையும் கரெக்டாக இம்ப்ளான்ட் பொருத்தக்கூடிய 3D டிசைன் நம்மளால பண்ண முடியும். இம்ப்ளான்ட்டை ப்ரெசிஷனாக பிளேஸ் பண்ணக்கூடிய 3D டிசைன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்கேனர். ஃபேஸ் ஸ்கேனருங்கிறது என்னன்னா, ஒரு பியூட்டி கான்சியஸோட ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பற்களோட அமைப்பு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு எப்படி நம்மளால கொடுக்க முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் டேவே நம்மளால காமிக்க முடியும். ஸோ பேஷண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, எங்கள் மேலே ட்ரஸ்ட் டெவலப் ஆகுது. அதே ட்ரீட்மெண்ட்டாக பிளான் நம்ம கொடுக்குறதையே அவுட்புட்டாக நம்மளால கொடுக்க முடியும். இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட்ராஓரல் ஸ்கேனர். இன்ட்ராஓரல் ஸ்கேனருங்கிறது பற்களோட அமைப்பில் நீங்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு மாவு மாதிரி வச்சோ ஒரு மெட்டீரியல் வச்சோ தான் ஒரு அளவு எடுப்பாங்க. ஸோ இதை நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஜிட்டலாக பற்களோட அமைப்பு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி, ஸோ நான் சொன்ன இந்த 3 டெக்னாலஜியுமே டோட்டலாக நம்ம இன்டகிரேட் பண்ணுறது மூலயமா ஒரு பேஷண்டோட ஃபேஸ், ஒரு பேஷண்டோட ஜா போன்ஸ் ப்ளஸ் அவங்களோட இன்ட்ராஓரல் பற்களோட அமைப்பு, இது 3யுமே இன்டகிரேட் பண்ணிட்டு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். பேஷண்ட் ஸ்மைல் பண்ணும்போது எப்படி இருக்கும், பேசும்போது எப்படி இருக்கும், எல்லாமே பேஷண்ட் வந்த முதல் நாள்லயே நம்மளால காமிக்க முடியும். காமிச்ச ரிசல்ட்ஸை ஃபைனல் அவுட்புட்டாக நம்மளால கொடுக்க முடியும். இதுதான் எங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமல் ரேஞ்சஸ்லேருந்துமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பல்லோட ஃபிக்ஸடாக நம்ம கொடுக்க போகிறது 15,000லேருந்தே ஒரு இம்ப்ளான்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இதே முழு வாய் சீரமைப்புக்கு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs 2 lakhsலேருந்தே நம்மளால கொடுக்க முடியும். நார்மலாக கொடுக்கக்கூடிய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வாய்க்கு இம்ப்ளான்ட் போடுறோம்னா ஒரு 4 lakhs கிட்ட உங்களுக்கு வரும். பட் நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமாகவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேப் சப்போர்ட் மூலியமாகவும் ஒரு 1.5 lakhs to 2 lakhsக்குள்ளேயே ஃபிக்ஸடான பெர்மனன்ட் டீத் செட் நம்மளால கொடுக்க முடியும். பேஷண்ட்ஸ் 72 hours அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நம்மளோட டெக்னாலஜிங்க. நான் கோயம்புத்தூர் எங்களோட 4th பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்களோட பார்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஓப்பனிங்கில் நான் இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. அடுத்து கண்டிப்பாக பண்ணும்போது சொல்கிறேன், பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுல்ல.